அதிமுக மேலே எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. அவங்க வலுவாக இருக்கிற போதே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்றாருன்னா அதிமுகவை எவ்வளவு பலவீனமா அவங்க கருதுறாங்க. பலவீனமா கருதுறவங்க பாஜக, அவங்கள அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. ஐயோ அது பலவீனப்பட்டு விட கூடாதேன்னு கவலைப்படுற எண்ணம் விமர்சனம் பண்றாங்க. இதுதான் அதிமுகவுடைய அணுகுமுறையாக இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த இயக்கத்தை அவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள். மிக சாதாரணமாக பேசுறாங்க. அவங்க கருத்தை கேட்காமலேயே, அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதிமுகவை நாங்கள் பலவீனப்படுத்துவோம். அதுதான் பாஜக சொல்லுவது. அதுதான் அதுக்கு பொருள். அது அவங்க ப்ரொவோக் பண்றாங்க, ஏதாவது சந்தேகத்தை எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்குனா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் உருவாகும். அதன் மூலமா ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. எனக்கு நீ 4 சீட்டுக்கு போற, 6 சீட்டுக்கு போற, இது போதுமா உனக்கு அப்படின்னு இன்னைக்கு திடீர் கரிசனம் பல பேருக்கு வந்திருக்கிறது. இந்த கட்சி வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா ஏன் இன்னைக்கு நீங்க 4 சீட்டு வாங்குறீங்க, 6 சீட்டு வாங்குறீங்கன்னு பேசுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எங்களுடைய வளர்ச்சி அல்ல, எங்களுடைய நலன் அல்ல. ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள், அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பணும் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு அதுல பங்கு இல்லை. ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவங்க பேசியிருக்கிறாங்க, நான் நம்புறேன். அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன். என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு, தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாத்திக்கிறேன். ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு, பிளக்க பார்க்கிறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக, தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷா ஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா ஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்? ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியாக இருந்தாலும் 1940 உலகத்தினுடைய 500 பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு 13 மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்ப 487 நிறுவனம் செத்து போச்சு. அரசியல் கட்சி எப்ப 2வது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும். எப்ப அரசியல் கட்சி 3வது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும். அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3வது தலைமுறையை தாண்ட முடியாது. காரணம், தொண்டர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான். இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான். ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க. வைகோ அவர்களுடைய மகன், அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார். இல்ல எங்க அப்பா நான் அரசியல் தனிச்சிருக்கேன். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார். வந்த பிறகு கட்சியில 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு, மரியாதை இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால் எனக்கு வைகோனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைக்கோஃபென்சி, நெப்போட்டிசம், ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின் சுத்திட்டு இருந்தாங்கன்னா 2வது தலைமுறையில கட்சி 50% அழியும், 3வது தலைமுறையில 100% அழியும். இது இயற்கையுடைய நியதி. உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்துல திமுக இருக்காது, இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்துல ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இருந்ததில்லை. ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி ஒருவருடைய பையன், ஒருவருடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்னெஃபிஷியன்சி இருக்கு. இன்னெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும். அதனால அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்கறாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள், அவங்களுடைய மகள்கள், மகன்கள், இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு. இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு. ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ, மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு அரசியல்ல தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு. அதனால் இயற்கை சில கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும். அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது, இது ஒரு பண்டார கட்சி, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு
இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பார்க்குறேங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க. கடைசியில் 2026 தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக, இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்கிறேன். அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில் பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன்.